another surprise delivery.
ஹலோ வணக்கம் ப்ரோ. வணக்கம். சத்தமா சொல்லுங்க, கேட்கல. வணக்கம். வணக்கம். ஓகே ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. ஓகே ப்ரோ, இன்றைக்கு பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக மிக்கி எல்லாம் வந்திருக்குது. என்ன ஸ்பெஷல் இன்றைக்கு? பர்த்டே உங்களுக்கா? எனக்கு தானே பர்த்டேண்டா. ஓகே ப்ரோ, இன்றைக்கு வந்து உங்களோட பர்த்டே. எத்தனாவது பர்த்டே இன்றைக்கு? 21வது பர்த்டே. ஹீ பர்த்டேனா? ஓகே, இன்றைக்கு வந்து உங்களோட 21வது பர்த்டேக்காக பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக வந்து கிஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் சென்ட் பண்ணியிருப்பாங்க? மிக்கி மவுஸ் அவங்கள ஜோசிக்க விடுங்க, பாவம் குழப்பாதீங்க. யார் ப்ரோ அனுப்பியிருப்பாங்க? யாரு? அக்கா எங்க இருக்காங்க? இங்க நிக்கிறாங்க. இங்கேயே நிக்கிறாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க. அப்படியே சத்தமா கேளுங்க, அக்காவை கூப்பிட்டு நீங்களா அனுப்பினீங்க? அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். அப்படி இருக்கிற கட்டத்தில் அவங்க அனுப்பியிருப்பாங்களா? வாய்ப்பு இல்லைண்ணா, வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க. நான் சொன்னா குடும்ப சண்டைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதுகளை சந்திக்க நான் தயாரா இல்லை. அதால நீங்களே உங்களோட வாயால் சொன்னீங்கடா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் அப்படி யாரும் இருக்காங்கன்னு கேட்கவே இல்லையே உங்கள்கிட்ட. யார் அனுப்பினாங்கன்னு தானே கேட்டேன். சரி, ஓகே, நீங்களே உங்களோட வாயால் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க அப்படி ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படி ஒருத்தவங்க இருக்கிறபடியா அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. சரி, என்ன செய்யற? பர்த்டேண்டு உண்மையில சொல்லுங்க. பர்த்டேன்னு சொன்னா சிம்பிளா அலுவல் முடிஞ்சிடும். இதுல இன்னொன்று சொல்ல வர என்ன சொன்னா, இந்த கிஃப்டை வந்து தன்னோட உண்மையான பேரை சொன்னா மட்டும்தான் கிஃப்டை கொடுக்க சொல்லி இருந்தாங்க. யாரா இருக்கும்? கெஸ் பண்ணி சொல்லுங்க டக்கண்டு. நான் சொன்ன கடைசி வார்த்தையிலேயே நீங்க யாருன்னு புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தையை வெளியில சொல்ல முடியாம இருக்கும். பரவாயில்ல, வைக்கப்படாம சொல்லுங்க. இன்றைக்கு அம்மா அப்பா யாருமே அடிக்க மாட்டாங்க, பிறந்த நாள் இல்ல. என்ன மிக்கி மவுஸ்? யாரா இருக்கும்? மிக்கி மவுஸ் கெஸ் பண்ணி ஒரு சைக்கிளோட கொடுக்க யாரா இருக்குமான்னு. ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க நிக்காங்க தானே? வடிவா கெஸ் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் இப்படி செய்யற அளவுக்கு இருக்காங்களா? எங்க சோறு போடுவாங்க அந்த டைமுக்கு அங்க போலாமட்டு இருப்பாங்க. நான் அப்போது சொன்னதுலேயே நீங்க விலகி கொண்டிருப்பீங்க யார் அனுப்பினு சொல்லி. நீங்க பேரை சொன்னா மட்டும் போதும், வேற எதுவும் சொல்ல தேவையில்லை. தெரியாது, அதுவா பேர்? யாருன்னு தெரியல. இப்ப என்ன செய்யறது? கிஃப்ட் எல்லாம் திரும்ப கொண்டு போவா? சரி, நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தரேன், ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? சரி, அதை பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போமே. ஓகே, அந்த கிஃப்டை வேண்டி ஓபன் பண்ணி பாருங்க. இதை பார்த்தாச்சுன்னு சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? யாரு? தம்பி. எதை வச்சு சொல்றீங்க தம்பி தான் அனுப்பியிருக்காரு? பேர் எதுவும் போட்டிருக்காராக்குல? போட்டோ போட்டிருக்காரு. போட்டோ வச்சே சொல்லிட்டீங்க தம்பி தான். இவ்வளவு நேரம் இவ்வளவு பேரை பாவிச்சீங்க, ஆனா உங்களோட தம்பியை மட்டும் நீங்க சொல்லவே இல்லை. பாத்தீங்களா? பாவம் தம்பியை இந்த இடத்துல காணவே இல்லை. நான் நினைக்கிறேன் பாத்ரூம்ல இருந்து அழுகிறார் போல அவர். ஓகேண்ணா, இன்றைக்கு வந்து பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியோட வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் சென்ட் பண்ணது உங்களோட அன்பு தம்பி. என்ன சொல்ல போறீங்க அவருக்கு?
என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ் நன்றி. நன்றி. எனக்கே கேட்கல, தம்பி கேட்டிருக்க மாதிரி இல்ல. நன்றிடா. தம்பியை கூப்பிடுங்க இங்க முன்னுக்கு. தம்பியை கூப்பிடுங்க பக்கத்துல. அப்படியே தோல்ல கையை போட்டு பாசமா நில்லுங்க. ஓகே ப்ரோ, நாங்களும் பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே, தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும், தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே. இறையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு